ஒரு கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கைவிடப்பட்ட கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் பக்கம் யாரும் செல்ல மாட்டார்கள். ஒருநாள் மாலை விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவனின் பந்து தவறி அந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. அவன் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தபோது உள்ளே இருந்து என் பந்து, என் பந்து என்று ஒரு சிறுவனின் மெல்லிய அழுகுரல் கேட்டது. பயந்து போன அந்தச் சிறுவன் ஊருக்குள் ஓடி வந்து பெரியவர்களிடம் சொன்னான். ஊர் பெரியவர் ஒருவர், அந்த கிணற்றின் பக்கம் போகாதே என்று சொன்னோம் அல்லவா? பல ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஒரு சிறுவன் விழுந்து விட்டான். அவனது ஆவி இன்னும் அங்கேதான் இருக்கிறது என்று எச்சரித்தார். அன்று நள்ளிரவு அந்த ஊருக்கு புதிதாக வந்த இளைஞன் ஒருவன் இதை மூட நம்பிக்கை என்று நிரூபிக்க ஒரு டார்ச் விளக்குடன் அந்த கிணற்றிற்குச் சென்றான். கிணற்றுக்குள் டார்ச் அடித்துப் பார்த்தபோது அடியில் தண்ணீர் கிடையாது, வெறும் இருட்டுதான் இருந்தது. ஆனால் திடீரென்று அவனது டார்ச் விளக்கு டிப்ப டிப்பு என்று அணைந்து எரியத் தொடங்கியது. திடீரென்று கிணற்றின் ஆழத்திலிருந்து ஈரமான ஒரு கை மேலே வந்து கிணற்றின் சுவரை பிடித்தது. அந்த இளைஞன் பயத்தில் பின்வாங்கினான். அப்போது ஒரு முகம் மெல்ல மேலே தெரிந்தது. அந்த உருவத்தின் கண்கள் முழுவதுமாக வெள்ளையாக இருந்தன. அது அவனைப் பார்த்து, "நீ என் பந்தை கொடுக்க வந்தாயா அல்லது என்னுடன் விளையாட வந்தாயா?" என்று கேட்டது. அந்த உருவம் கிணற்றிலிருந்து வெளியே வர முயன்றபோது அந்த இளைஞன் தன் டார்ச் விளக்கைத் தூக்கி எறிந்துவிட்டு ஊரை நோக்கி ஓடினான். அடுத்த நாள் காலை பார்த்தபோது அந்த கிணறு இருந்த இடமே தெரியாமல் கற்களால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றும் அந்த வழியாக நள்ளிரவில் செல்பவர்களுக்கு கற்களுக்கு அடியிலிருந்து ஒரு சிறுவன் பந்து விளையாடும் சத்தம் கேட்பதாகச் சொல்கிறார்கள்.